எதுவரைக்கும் நீங்கள் அநியாயமாய் தீர்ப்பு செய்வீர்கள்? எதுவரைக்கும் நீங்கள் அநியாயத்தை தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். எல்லா நியாயாதிபதிகளும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரர் கட்டளை கொடுக்கிறார். நியாயாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை அவர்கள் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் உண்மையாகவும் நிறைவேற்ற வேண்டும். தேவனே அவர்களிடத்தில் பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். தங்களுடைய பொறுப்புகளில் நியாயாதிபதிகள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். சங்கீதக்காரர் நியாயாதிபதிகளுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவையாவன: ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்யுங்கள். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். ஏழைகளிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லை. தங்களுக்காக வழக்காடுகிறவர்களுக்கு அவர்களால் சம்பளம் கொடுக்க முடியாது. திக்கற்ற பிள்ளைகளும் ஏழைகளைப் போலவே பணமில்லாதவர்களாய் இருப்பார்கள். பணமில்லை என்பதற்காக அவர்களுக்கு நீதியும் நியாயமும் மறுக்கக்கூடாது. நியாயாதிபதிகள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்ய வேண்டும். ஏழைகளாலும் திக்கற்ற பிள்ளைகளாலும் தங்களை தாங்களே ஆதரிக்க முடியாமலும் தங்களுக்கு உதவி செய்ய முடியாமலும் இருப்பார்கள். திக்கற்ற பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கிறார்கள். பொதுவாக பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அல்லது பெரியவர்களின் உதவி தேவைப்படும். ஆனால் இவர்களோ திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணை. நியாயாதிபதிகள் அவர்களுக்கு நியாயம் செய்து கர்த்தருடைய கிருபையையும் நீதியையும் வெளிப்படுத்த வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாராவது உதவி செய்யவில்லை என்றால் அவர்களுடைய ஜீவியம் பாதுகாப்பு அற்றதாக இருக்கும். அவர்களை சரியான பாதையில் ஒருவரும் வழிநடத்தவில்லை என்றால் அவர்கள் தாறுமாறாக ஜீவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நியாயாதிபதிகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நியாயாதிபதிகள் அவர்களுடைய பெற்றோரைப் போல உதவி புரிய வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்ய வேண்டும். யாருக்கும் முகத்தாட்சணியம் பண்ணக்கூடாது. அநியாயமாய் தீர்ப்பு செய்யக்கூடாது. பணத்தை பெற்றுக்கொண்டு நீதியை விற்றுவிடக்கூடாது. சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பாதுகாப்பு இல்லை. நியாயாதிபதிகள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் பலவீனரும் எளியவரும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் தங்கள் பலத்தினாலும் பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் அவர்களை தங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஒடுக்குகிறார்கள். நியாயாதிபதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கும் பலவீனரையும் எளியவரையும் விடுவிக்க வேண்டும். இவர்கள் துன்மார்க்கருடைய கையில் சிக்கி தவிக்கும் போது நியாயாதிபதிகள் அவர்களை துன்மார்க்கரின் கையில் இருந்து விடுவிக்க வேண்டும். நீதிமன்றத்திலே ஏழைகளாலும் திக்கற்ற பிள்ளைகளாலும் பலவீனராலும் எளியவராலும் தங்களுடைய வழக்குகளை எடுத்துச் செல்ல முடியாமல் போகலாம். இவர்களுக்கு ஆதரவாக பேச யாரும் முன்வராமலும் இருக்கலாம். ஆனாலும் இவர்களுக்குள் நீதி மறுக்கப்படக்கூடாது. நியாயாதிபதிகள் இவர்களுடைய வழக்குகளையும் விசாரித்து இவர்களுக்கு நீதியான தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு நீதி கொடுப்பது மாத்திரமல்ல, பலவான்களுடைய கைகளில் இருந்தும் இவர்களை விடுவிக்க வேண்டும். அநியாயமாய் தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதிகள் தங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். இவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக கிரியை செய்கிறார்கள். துன்மார்க்கருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு எது நீதி எது நியாயம் என்பது நன்றாக தெரியும். ஆனால் அநியாய தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதிகளோ நீதி எது என்று தெரிந்தும் அநியாயமாய் தீர்ப்பு செய்கிறார்கள். நீதியை புரட்டுகிறார்கள். நீதி என்னும் பெயரில் அநீதி செய்கிறார்கள். அநீதியான நியாயாதிபதிகள் செய்யும் அநியாயமான தீர்ப்புகள். அவர்கள் அநியாய தீர்ப்பு செய்கிறார்கள். துன்மார்க்கருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்தை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரமாணத்தை பற்றி உணராமல் இருக்கிறார்கள். அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. அவர்கள் மனுஷரைப் போல செத்து போகிறார்கள். லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போகிறார்கள். பூமியில் நியாயாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள்.
ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்யுங்கள். சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவியுங்கள். துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள்.